ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஏசியாவிலேயே மிக அழகான பீச்சஸ், அந்த அழகான பீச்சஸ்ல நிறைய வாட்டர் கேம் ஆக்டிவிட்டிஸ், குட்டி குட்டி அழகான தீவுகள் நிறைந்த அந்தமான் தீவுக்கு தாங்க வந்திருக்கோம். பொதுவா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா பீச்ல போய் ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு நீங்க திங்க் பண்ணீங்கன்னா தமிழ்நாடை தாண்டி நம்ம மைண்டுக்கு வர்றது ரெண்டு சுற்றுலா பிளேஸ்ங்க. அதுல ஒன்னு கண்டிப்பா கோவாவா இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லி பட்ஜெட் இருக்கிறவங்க மால்தீவ்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த அந்தமானுக்கு நீங்க சுற்றுலா வந்தீங்கன்னா கோவால நீங்க என்ஜாய் பண்ற எல்லா பீச் வாட்டர் கேம் ஆக்டிவிட்டிஸையும் இங்க விளையாடலாங்க. கூடவே மாலத்தீவ்ஸ்ல எப்படி அந்த பீச்சஸ்லாம் செம்ம கிளியர் அண்ட் கிறிஸ்டலா இருக்குமோ அந்த பீச் வாட்டர் அதே மாதிரி இங்கேயும் செம்ம நீட் அண்ட் கிளீனா இருக்குங்க. நீங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனீங்கன்னா அந்த பீச்ல செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இந்த அந்தமான்ல நீங்க சுத்தி பார்க்க 3 முக்கியமான தீவு இருக்குங்க. சோ டிராவல் ஏஜென்சியோட ஹெல்ப்லாம் இல்லாம நாமளா செல்ஃபா டூர் வர்றதுக்கு தேவையான அனைத்து தகவலும் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். எப்படி இந்த அந்தமான ரீச் பண்ணலாம், எங்க ஸ்டே பண்ணலாம், 3 முக்கியமான தீவுல தான் நிறைய கேம் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் எப்படி நம்ம ஆன்லைன்ல புக் பண்றது, எவ்வளவு டேஸ் அண்ட் பட்ஜெட் தேவைப்படும்னு இப்படி அந்தமான பத்தின அனைத்து தகவலும் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் அந்தமானை எப்படி ரீச் பண்ணலாம்னு பார்க்கலாம். அந்தமானோட கேபிட்டல் போர்ட் பிளேயர். அங்கதான் ஏர்போர்ட் இருக்கு. அந்த ஏர்போர்ட்டோட நேம் வீர சாவர்கர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். சென்னை ஏர்போர்ட்ல இருந்து அந்தமானுக்கு கிட்டத்தட்ட 1300 கிலோமீட்டர் தூரம் வருங்க. ஸோ 1 மந்த்துக்கு பிஃபோராவே நீங்க ட்ரிப் பிளான் பண்ணிட்டீங்கன்னா பிளைட் டிக்கெட்டை நீங்க 5000-6000க்குள்ளவே நீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா டிக்கெட் புக் பண்ண முடியும். அந்தமானுக்கு ட்ரிப் போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்க. பட் ஏஜென்சி ஹெல்ப் இல்லாம ஓனா டூர் போக பிளான் பண்றீங்கல்ல, நீங்க கண்டிப்பா பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்தமான்ல 3 முக்கியமான தீவு சொன்னல, அந்த தீவுகளுக்கு இடையே நம்ம கனெக்ட் பண்றதுக்கு ஒரே வழி போட்டு தாங்க. சோ நீங்க ட்ரிப் பிளான் பண்ணிருக்க அந்த டேட்ல இருந்து 7 நாளைக்கு முன்னாடியே அந்த போட்டோட புக்கிங்லாம் ஓபன் ஆயிடும். சோ ஆன்லைன் மூலியமா நீங்க கவர்மெண்ட் போட்டா இருந்தாலும் சரி, பிரைவேட் போட்டா இருந்தாலும் சரி, ஆன்லைன்ல நீங்க புக் பண்ணிக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். நேர்லயும் போய் புக் பண்ணலாம், பட் நீண்ட நேரம் காத்திருக்க மாதிரி இருக்கும். சோ ஆன்லைன்ல எப்படி புக் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் போட்டுக்கு dss.andaman.gov.in இந்த வெப்சைட்ல போய் நீங்க போட்டை புக் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் போட்டா இருந்தா ஒரு தீவுல இருந்து இன்னொரு தீவு போறதுக்கு மினிமம் 600 ரூபாயில இருந்து 1200 ரூபாய் வரைக்கும் பெர் ஹெட்டுக்கு சார்ஜ் பண்றாங்க. டைமிங்னு பாத்தீங்கன்னா காலையில 9 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான் புக் பண்ண முடியும். ஆன்லைனா இருந்தாலும் சரி, ஆஃப்லைனா இருந்தாலும் சரி, இதே டைமிங் தான். இப்ப பிரைவேட் போட்டை எப்படி புக் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, www.bookmyboat.com இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஆன்லைன்ல பிரைவேட் ஃபெரி போட்டை நீங்க புக் பண்ணிக்க முடியும். பட் கவர்மெண்ட் போட்டோட இது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அமௌண்ட் 1200 மினிமம்ல இருந்து 3000 வரைக்கும் ஒரு தீவுல இருந்து இன்னொரு தீவு போறதுக்கு பெர் ஹெட்டுக்கு சார்ஜ் பண்றாங்க. இந்த 2 போட்டையுமே நீங்க நேர்லயும் போய் புக் பண்ணலாங்க. பட் சீசன் டைம்ல போனீங்கன்னா செம்ம கிரௌடா இருக்கும். சோ நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு போறதா உங்களுக்கு சேஃப். அடுத்து அந்தமான்ல நம்ம எங்க ஸ்டே பண்ணலாம்னு பார்க்கலாம். அந்தமானோட கேபிட்டலான போர்ட் பிளேயர்ல கண்டிப்பா 2 நாள் நம்ம ஸ்டே பண்ற மாதிரி இருக்குங்க. 2வது நாள் போர்ட் பிளேயர்ல இருந்து ரோஸ் ஐலாண்ட் மற்றும் நார்பே ஐலாண்ட் இந்த கேம் ஆக்டிவிட்டிஸ், ஸ்கூபா டைவிங், நிறைய பிளேஸ் கவர் பண்ற மாதிரி 2 ஐலாண்டுமே செம்ம சூப்பரா இருக்குங்க. இதெல்லாம் முடிச்சிட்டு ரிட்டர்ன் போர்ட் பிளேயர்ல நம்ம ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். சோ டோட்டலா 2 நாள் போர்ட் பிளேயர்ல ரூம் புக் பண்ணிருங்க. ஆன்லைன் மூலியமாவே பண்ணிக்கலாம். 1500-2000க்கே நிறைய ரூம்ஸ் அவைலபிளா இருக்கும். நம்ம செக் இன் பண்ணிக்கலாம். 3வது நாள் போர்ட் பிளேயர்ல செக் அவுட் பண்ணிட்டு ஹேவ்லாக் ஐலாண்ட் போயிருந்தோங்க. அங்க மால்தீவ்ஸுக்கே டஃப் கொடுக்கற மாதிரி ஏசியாவிலே அழகான பீச்சஸ்லாம் அங்கதான் இருக்கு. ஹேவ்லாக் ஐலாண்ட்ல ஜாலியா சுத்தி பார்க்கலாம். சோ 3 நாள் இதுக்கே போயிருச்சு. 4வது நாள் ஹேவ்லாக்ல இருந்து நெயில் ஐலாண்ட் போயிட்டு அங்க இருக்கிற வாட்டர் கேம் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு 5th டே ரிட்டர்ன் போர்ட் பிளேயருக்கு போர்ட் பிளேயர்ல இருந்து நம்ம பிளைட் ஏறி நம்ம ஊருக்கு போயிடலாம். டோட்டலா இந்த ட்ரிப் பிளான் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4 நாள்ல இருந்து 5 நாள் வரைக்கும் ஜாலியா சுத்தி பாக்குற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். அந்தமானுக்கு ட்ரிப் பிளான் பண்ணி வரவங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா, அந்தமான்ல நிறைய தீவுகள் இருக்கு. அதுலயும் முக்கியமா 3 தீவு சொன்னேன்ல, அந்த எல்லா தீவுக்குமே பழைய பேர்ல இருந்து புதிய பேர் மாத்தி வச்சிட்டாங்க நம்ம மோடிஜி. சோ அத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். போர்ட் பிளேயர் சொன்னல, கேபிட்டல் போர்ட் பிளேயர் ஸ்ரீ விஜயபுரம்னு மாத்திட்டாங்க. ரோஸ் ஐலாண்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐலாண்ட்னு மாத்திட்டாங்க. நெயில் ஐலாண்ட ஷாகிப் தீப் அப்படின்னு மாத்திட்டாங்க. ஹேவ்லாக் ஐலாண்ட ஸ்வராஜ் தீப்னு மாத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே போர்ட் பிளேயர்ல சுத்தி பார்க்கிறதுக்கு 3 சூப்பரான ஸ்பாட் இருக்குங்க. 1 செல்லுலார் ஜெயில், 2வது பிளாக் பாயிண்ட், 3வது சிட்டியா டாப்பு. இந்த 3 ஸ்பாட்டை சுத்தி பார்க்கறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஸ்கூட்டர் அல்லது கார் ரெண்ட்டுக்கு எடுத்தீங்கன்னா தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஸோ ஸ்கூட்டர் கார் ரெண்டுமே வந்து ஏர்போர்ட் பக்கத்திலே நிறைய ரெண்டுக்கு வர ஷாப்ஸ் இருக்குங்க, அங்க போய் நீங்க எடுத்துக்கலாம். ஸ்கூட்டருக்கு 500 ரூபாய் கேட்பாங்க, காருக்கு 1500 2000 கேட்பாங்க. ஸ்ரீ விஜயபுரம்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்ட போர்ட் பிளேயர்ல இருக்கு சிட்டியா டாப்பு. இந்த ஸ்பாட்டை ரீச் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் முண்டா பகாட் பீச் அப்படின்னு ஒரு பீச் இருக்குங்க. அது வந்து கிட்டத்தட்ட போர்ட் பிளேயர்ல இருந்து 19 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். அந்த பீச்சை ரீச் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து ஒரு 40 நிமிஷம் ட்ரெக் பண்ணி சிட்டியா டாப்புவா ரீச் பண்ணணுங்க. இந்த ஸ்பாட்டை லைஃப் ஆஃப் ராம் மூவி இருக்குல்ல, அதுல வர்ற ஃபர்ஸ்ட் சாங்ல இந்த ஸ்பாட்டை காமிச்சிருப்பாங்க. செம்ம அழகான ஸ்பாட்டுங்க. பட் 40 நிமிஷம் நடந்து பீக்கை வந்து ரீச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வயசானவங்களா இருந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டை தவிர்த்துருங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அங்க போனீங்கன்னா ஒரு 2 hours கிட்ட ஜாலியா அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு சூப்பரான ஸ்பாட்டுங்க. போர்ட் பிளேயர்ல இருக்க செல்லுலார் ஜெயில பத்தி பார்க்கலாம். இங்க நம்ம நாட்டு விடுதலைக்காக பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக போராடின பல போராளிகளை கைது செஞ்சு சித்திரவதை செய்ய பயன்படுத்திய சித்திரவதை கூடாரமா தான் இந்த செல்லுலார் ஜெயில் இருக்குங்க. சோ நம்ம தியாகிகள் உயிர் நீத்ததுக்கு ஒரு மரியாதை செலுத்திட்டு நாம அடுத்து போகக்கூடிய ஸ்பாட் ஃபர்ஸ்ட் பிளாக் ஹோஸ்டிங் பாயிண்ட். அது என்னப்பா ஃபர்ஸ்ட் பிளாக் ஹோஸ்டிங்னு கேட்டீங்கன்னா ஹிஸ்டரியை கேட்கிறப்பவே உடம்பே சிலிர்த்துருங்க. நம்ம இந்தியாவுக்கு 1947 ஆண்டு தான் சுதந்திரம் கிடைச்சதுன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இங்க 1943 ஆண்டிலேயே, அதுவும் டிசம்பர் 30 அந்தமானுக்கு இண்டிபெண்ட் வாங்கி கொடுத்திருக்காருங்க நம்ம சுபாஷ் சந்திர போஸ். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனி நாசி படை மற்றும் ஜப்பான் படைகள் உதவியோட தான் இந்த சுதந்திரத்தை போராடி நமக்கு சுபாஷ் சந்திர போஸ் அந்தமானுக்கு ஃபர்ஸ்டே பெற்று கொடுத்திருக்காரு 1943. நெக்ஸ்ட் செகண்ட் டே போர்ட் பிளேயர்ல இருந்து ரோஸ் ஐலாண்ட் மற்றும் நார்பே ஐலாண்டுக்கு கூட்டு போவாங்க. அதுக்கு வந்து நீங்க மெரிண்டா பார்க்ன்ற ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துடணும். அங்கிருந்து போட்ல தான் நார்பே ஐலாண்ட் ரோஸ் ஐலாண்ட் 2 ஸ்பாட்டுக்கும் கூட்டு போவாங்க. ரோஸ் ஐலாண்ட்ல சுத்தி பார்க்கறதுக்கு என்னென்ன பிளேஸ்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பிரிட்டிஷர்ஸோட ஒரு காலனியா இருந்திருக்குது இந்த ஒட்டுமொத்த தீவுமே. தீவு ஃபுல்லாமே நிறைய சிதைந்து போன பில்டிங்ஸை உங்களால பார்க்க முடியும். உதாரணத்துக்கு சர்ச்சு, குவார்டர்ஸ், பவர் ஸ்டேஷன், செகண்ட் வேர்ல்டு வார்ல அவங்க யூஸ் பண்ண பங்கர்னு இப்படி நிறைய ஸ்பாட் இருக்குங்க. இதெல்லாம் பார்த்துட்டு முக்கியமா ஒரு ஸ்பாட் இருக்குங்க, அதுதாங்க ஒரு லைட் ஹவுஸ். இந்த குட்டி தீவுக்கும் அந்த லைட் ஹவுஸுக்கும் இடையில ஒரு பாதை இருக்கும். அங்க நின்று போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தீங்கன்னா செம்மையா இருக்குங்க. மிஸ் பண்ணாம இந்த ஸ்பாட்டை விசிட் பண்ணிருங்க. ரோஸ் ஐலாண்ட்ல சுத்தி பார்க்கறதுக்கு பேட்டரி கார் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. ஸோ நடக்க முடியாதவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் ஐலாண்டை பார்த்து முடிச்சுட்டு சேம் போட்லயே உங்களை நார்பே ஐலாண்டுக்கு கூட்டு போயிருவாங்க. நார்பே ஐலாண்ட்றது நீங்க கோவால போய் என்ஜாய் பண்ணக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டிஸுமே இந்த நார்பே ஐலாண்ட்ல நீங்க என்ஜாய் பண்ணலாம். அதாவது கேம்ஸை சொல்றேன், வாட்டர் கேம்ஸை சொல்றேன், மற்றபடி பப்பு இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க. நார்பே ஐலாண்ட்ல நீங்க வாட்டர் கேம்ஸ் எல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மெரினா பார்க்லயே டிக்கெட் எடுத்துட்டு போயிருங்க. டிக்கெட் எடுக்காம நார்பே ஐலாண்டுக்கு போனீங்கன்னா உங்களை விளையாட விட மாட்டாங்க. ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் தான் உங்களால பார்க்க முடியும். பீச்ல நிறைய வாட்டர் கேம்ஸ் கோவால இருக்கும்ல, சேம் அதே மாதிரியே பனானா ரைடு, ஸ்கூபா டைவிங், பேராசைலிங், ஜெட் ஸ்கீன்னு ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குங்க. செம்மையா இருக்கும். எனக்கு பிடிச்ச 2 கேம் மிஸ் பண்ணாம இந்த ஸ்பாட்ல நீங்க விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்னு பேராசைலிங், இன்னொன்னு வந்து ஸ்கூபா டைவிங். ஏன்னா அந்த நார்பே ஐலாண்டு ஃபுல்லாவே பவளப்பாறைகளா இருக்குங்க. அந்த கடல் நீர் வந்து அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும். மேலேந்து பார்த்தா தர வரைக்கும் கிளீனா தெரியும். இடையில இருக்க அந்த பவளப்பாறைகள், அந்த பவளப்பாறையை சுத்தி நிறைய குட்டி குட்டி மீன் அழகழகா கலர் கலரா போங்க. அதெல்லாம் வந்து ஸ்கூபா டைவிங் மூலியமா நீங்க உள்ள போய் பார்க்கும்போது ஒரு வேற உலகத்துக்கே உங்களை கூட்டு போன மாதிரி செம்மையா இருக்கும். ஸோ எந்த கேம்ஸ் இங்க நார்பே ஐலாண்ட்ல விளையாடுறீங்களோ இல்லையோ இந்த ஸ்கூபா டைவிங்கை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, மிஸ் பண்ணாம. இந்த நார்பே ஐலாண்ட்ல எல்லா கேம்ஸுமே கொஞ்சம் ஹை பிரைஸா தாங்க இருக்கும். 2000, 2500, 3000 எல்லாமே கொஞ்சம் ஹை அமௌண்டா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ஸ்கூபா டைவிங்கை மட்டும் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. ஒரு ஆளுக்கு வந்து 3500 இருந்து 4000 ரூபாய் வரைக்கும் கேட்பாங்க. மற்ற கேம்ஸ் எல்லாம் எங்க விளையாடலாம்னு பாத்தீங்கன்னா தேர்ட் டே வந்து நம்ம ஹேவ்லாக் ஐலாண்டுன்னு ஒரு ஸ்பாட்டுக்கு போவாங்க. அங்க வந்து எலிபென்ட் பீச்னு ஒன்னு இருக்கு. இதே கேம்ஸ் எல்லாமே வந்து அங்க கொஞ்சம் அமௌண்ட் கம்மியான அமௌண்ட்டுக்கு ஜாலியா பிளே பண்ண முடியும். தேர்ட் டே போர்ட் பிளேயர்ல இருந்து நம்ம ரூம் செக் அவுட் பண்ணிட்டு நாம போற தீவு தான் ஹேவ்லாக் ஐலாண்ட். இந்த தீவுல 3 செம்மையான பீச் இருக்குங்க. ஒவ்வொரு பீச்சுமே மால்தீவ்ஸுக்கே டஃப் கொடுக்கற மாதிரி செம்ம சூப்பரா இருக்கும். இந்த அந்தமான் ட்ரிப்லயே ஒரு ஹைலைட்டான ஸ்பாட் தான் இந்த ஹேவ்லாக் ஐலாண்ட். இதுக்கு முக்கியமான காரணம் 2 பீச்சஸ் வந்து நீங்க ஃபேமிலியா போனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா போனாலும் சரி, ஜாலியா குளிச்சு என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஐலாண்ட்ல நீங்க கண்டிப்பா 1 டே ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைன்லயே ரெசார்ட் புக் பண்ணிருங்க. 2000-3000க்கே அவைலபிளா இருக்கு. இந்த அழகான பீச்சஸ் வந்து ஏசியாவிலே டாப் 2 லிஸ்ட்ல இருக்குங்க. சோ இந்த 2 பீச் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு கலப்பத்தார் பீச், இன்னொன்னு ராதாநகர் பீச். இந்த 2 பீச்சுமே பாக்குறதுக்கு மட்டும் இல்லங்க, குளிச்சு ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கும் ஒரு சூப்பரான ஸ்பாட்டுங்க. இதுக்கு 2 முக்கியமான காரணம். ஒன்னு வந்து மணல் வந்து ஒயிட்டா இருக்கும்,
தண்ணி வந்து லைட் ப்ளூ கலர்ல இருக்கனால நீங்க குளிக்கும் போது உங்க கால் பாதத்தை நீங்களே பார்க்கலாங்க, தண்ணிக்குள்ள எவ்வளவு ஆழத்துல இருந்தாலும். ஸோ அவ்வளோ கிளியர் அண்ட் கிறிஸ்டலா இருக்கும். நீங்க ஃபேமிலியா போய் ஜாலியா எவ்வளவு நேரம் வேணாலும் குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ ஆழத்துக்கு மட்டும் போகாம கொஞ்சம் கரைக்கு முன்னாடியே நின்று சேஃப்டியா குளிச்சு என்ஜாய் பண்ணுங்க. இந்த 2 பீச்லயுமே சன்ரைஸ் மற்றும் சன்செட்டை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குங்க. அது இல்லாம ஹேவ்லாக் ஐலாண்ட்ல நீங்க சுத்தி பார்க்கறதுக்கு கண்டிப்பா பைக் தேவைப்படும். ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வெப்சைட்ல போய் நீங்க புக் பண்ணிக்கோங்க. இந்த ஹேவ்லாக் ஐலாண்ட்ல 3வது பீச் எலிஃபண்ட் பீச். இந்த எலிஃபண்ட் பீச்சை ரீச் பண்றதுக்கு 2 வழி இருக்குங்க. ஒன்னு ராதாநகர் பீச்ல இருந்து எலிஃபண்ட் பீச்சுக்கு ஃபெரி போட்ல போலாம். அது வந்து பெர் ஹெட்டுக்கு 1000 ரூபீஸ் கேட்பாங்க. இன்னொரு வழி இருக்குங்க. ராதாநகர் பீச்ல இருந்து ரோட் வழியா ஒரு 4 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா எலிஃபண்ட் பீச் ட்ரெக்கிங் பாயிண்ட்னு ஒரு ஸ்பாட் வரும். அங்க இருந்து நீங்க வந்து ஒரு அரை மணி நேரம் அந்த காட்டுக்குள்ள நடந்து போனா போதும் எலிஃபண்ட் பீச்சை ரீச் பண்ணிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நார்த் பே ஐலாண்ட்ல என்னென்ன கேம் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கோ எல்லாமே அப்படியே இங்கேயும் இருக்குங்க. பட் நார்த் பேவோட கம்மியான அமௌண்ட்ல இங்க வந்து நீங்க என்ஜாய் பண்ண முடியும். ஸோ எந்த கேமுமே மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா கேம்ஸையுமே கவர் பண்ணி ஜாலியா ஒன் டே ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. மினிமம் ஒரு 2000, 1000, 1500 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். டோட்டலாக ஒரு 5000 ரூபா per ஹெட்டுக்கு இருந்தால் போதும். இந்த எலிஃபண்ட் பீச்சில் ஜாலியாக எல்லா கேம்ஸுமே என்ஜாய் பண்ண முடியும். சில பேக்கேஜஸ் எல்லாம் இங்கே அவைலபிளா இருக்குங்க. ஒரு 5 கேம் 6 கேம் சேர்ந்ததெல்லாம் 2000, 2500க்கு பேக்கேஜாவே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டீங்கன்னா இன்னுமே பட்ஜெட் கம்மியா நீங்க வந்து கேம்ஸ் விளையாடிக்க முடியும். இந்த 3 ஐலாண்டுமே கவர் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து 3 to 4 days ஆயிருங்க. ஹேவ்லாக்லயே நம்ம வந்து ஸ்டே பண்ணிட்டு 4வது நாள் நாம போகக்கூடிய ஸ்பாட் தான் நெயில் ஐலாண்ட். இந்த நெயில் ஐலாண்ட்லயும் 2 பீச்சஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. ஒன்னு பரத்பூர் பீச், இன்னொன்னு லக்ஷ்மன்பூர் பீச். பரத்பூர் பீச்ல நிறைய வாட்டர் கேம் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு டைமிங் பட்ஜெட் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்க. இல்லனா லக்ஷ்மன்பூர் பீச் போயிட்டு நேச்சுரல் ராக் ஃபார்மேஷன் செம்ம ஃபேமஸ்ங்க. இங்க நீங்க போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த நெயில் ஐலாண்ட்ல இருந்து டைரக்டா போர்ட் பிளேயருக்கு போட்ல போயிருங்க. அங்க போயிட்டு நீங்க ரிட்டர்ன் ஊருக்கு வந்து ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணிருப்பீங்களா, அந்த டைமிங்க்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு நீங்க வந்து ஜாலியா அந்த ட்ரிப்பை முடிச்சுக்கலாம். ஃபைனலா அந்தமானுக்கு ஏஜென்சியோட ஹெல்ப் இல்லாம ஓனா ட்ரிப் பிளான் பண்ணிட்டு வர்றவங்க, நீங்க சென்னையில இருந்து அந்தமானுக்கு வர்ற அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட்டை சேர்க்காம பெர் ஹெட்டுக்கு 20,000 இருந்தா 5 days வந்து அந்தமான்ல ஸ்டே பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ண முடியுங்க. நீங்க இங்க ஸ்டே பண்றது, சாப்பிடுறது, சுத்தி பார்க்கறது எல்லா கேம்ஸையும் கவர் பண்ணி தான் இந்த பட்ஜெட் நான் சொல்றேன். பெர் ஹெட்டுக்கு ஃபிளைட் டிக்கெட் இல்லாம 20,000 இருந்தா நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோல சொன்ன எல்லா தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை.